இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் மட்டும் அன்னைக்கு அந்த தப்ப செய்யலனா இன்னைக்கு எங்க அண்ணன் உயிரோட இருந்திருக்கோம்ல. எங்க அண்ணனை கொன்ன கொலைகாரி மாமா இவ. அது மட்டுமா நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்திருக்கா. நம்ம இவளால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படி மாமா இவளெல்லாம் எங்களால மன்னிச்சு விட முடியும்? நீ எதுக்குடி என்ன மன்னிச்சு விடணும்? என்னை கொல்லாம விட்டாலே போதும், பாக்கிய நான் பாத்துப்பேன். அதுக்கு கொன்னுட்டா பிரச்சனை தீந்துருமா? இங்க பாரு, இவ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதான் கோர்ட்லயே சொல்லிட்டாங்களே. மச்சான் என்ன சொல்றீங்க? ஓ, நீங்க ஜட்ஜ்மெண்ட் அப்ப அங்க இல்லையோ? இவளை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். சரி மாறா, இவளை இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். என்ன ஆகும்? ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷம், 12 வருஷம்னு வச்சுக்க. 12 வருஷம் இவளை ஜெயில போடுறாங்கன்னு வச்சுக்க. இவ என்ன அந்த தண்டனையை முழுசா அனுபவிப்பான்னு நினைக்கிறியா? ஆஹா, கண்டிப்பா ஏதாவது ஒரு குறுக்கு வழியை யூஸ் பண்ணி வெளியே வந்துருவா. மறுபடியும் பழி வாங்குறேன்னு வந்து நிப்பா. இவளெல்லாம் விடவே கூடாதுடா. பாடி இவ ஒருத்தி. ஏய், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சொத்தும் நம்ம கைக்கு வந்துருச்சு. எல்லாரும் கேஸை விட்டு வெளியே வந்து இனி நிம்மதியா வாழ வேண்டிய நேரம். இவளை இங்க வச்சுட்டு நம்மளே நமக்கு எமனை கூப்பிட்டுக்க வேண்டாம். இவ ஏழ்றையா இருந்தாலும் எப்பேற்பட்ட கொலகாரியா இருந்தாலும் இவளை நம்ம ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோ, அதுக்கு நம்மளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். அப்போ எங்க அண்ணன் சாவுக்கு என்ன பதிலு? அண்ணி, கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? தப்பு பண்ணவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்துடவே முடியாது. உன்னை காணும் நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமா? எங்க போன நீ? நீங்களா எங்க போனீங்க? கண்மணி எங்க போனீங்க? கோர்ட்ல சாதகமா தீர்ப்பு வந்துடுச்சு, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தா நீங்க 2 பேரும் எங்கம்மா போனீங்க? மாமா, அது அப்பா. டேய், என்னடா எங்க போயிட்டு வராங்க? இல்லப்பா, அவங்க மாமா, அதான் கோர்ட்ல நல்ல தீர்ப்பு வந்துருச்சுல, அதான் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம். கோயிலுக்கு போனேங்கிறீங்க? ஒருத்தர் நெத்திரியும் குங்குமம் விபூதி ஒண்ணுமே இல்ல. இப்போதான் உனக்கு லாஜிக்கா யோசிக்க தோணும்ல? அது சாமி கும்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல வலிமா, அதான் வர வழியில அழிஞ்சிருக்கும். விடுங்க, அது நாங்கள வந்துட்டோம்ல வலிமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இனிமே நம்ம எப்படி நிம்மதியா வாழணுங்கிறத யோசிக்கலாம் வலிமா. நிம்மதியா தானே? அதுக்கு முதல்ல இந்த வீட்டை பிடிச்ச பீட மொத்தமா ஒழியணும். இருங்க வர. ராகவா, உட்கார். உட்கார், இங்கே உட்கார். வர உட்கார். என்னத்த பண்ற? இருடா, இதோட உன்னை பிடிச்ச பீடை எல்லாம் ஒழிஞ்சு போகட்டும். இனி நல்லது மட்டுமே நடக்கட்டும். இங்க பாருங்க, உங்க எல்லார் மனசுல இருக்கிற கஷ்டம், இந்த பிரச்சனைகளால உண்டான மன வருத்தம், இது எல்லாத்தையும் இதோட தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க போறோங்கிற நல்ல எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு உள்ள வாங்க. வாடா, வாங்க. வா வா வா, வாங்க வள்ளி, இனிமே இந்த வீட்டுல எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத.
ம். இந்த வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு பல நாள் ஆகுது. வள்ளி, நீ வீரா பிருந்தா எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல விருந்து ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா அத்த, நானும் ஜெயிலே சாப்பிட்டுட்டு இருந்தானா. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. சரி, எல்லாருக்கும் சாப்பிட என்னென்ன வேணும் மெனுவை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், ஃபுல் நான்வெஜ் விருந்தா வச்சுக்கலாம்டா. கடல்ல நீந்துறது, ஆகாயத்துல பறக்கிறது, காட்டுல ஓடுறது, எல்லாத்துலயும் ஒவ்வொன்னா புடிச்சு வாப்போ. ஏண்டா விளையாடுறீங்களா நீங்க? இப்பதான் கோர்ட்டு அது இதுன்னு அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்டா வந்திருக்கோண்டா. இந்த நேரத்துல இவ்வளவு சமைக்க முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க எங்களுக்கு. நீ ஏன் அப்படி யோசிக்கிற? நாங்க தான் எல்லாம் கூட இருக்கோம்ல, எல்லாரும் ஹெல்ப் பண்றோம், எல்லாரும் சேர்ந்து சமைப்போமே. அதுவும் கரெக்ட் தான், நாங்க ஹெல்ப் பண்றோம். என்ன கண்மணி? வள்ளி, நீ போய் பை எடுத்துட்டு வா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், சரி. டா, இரு. ஏன் நாங்கெல்லாம் போக மாட்டோமா? டேய் டேய், தெரியும்டா நீ எப்படி வாங்குவேன்னு. 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 20 ரூபாய் கொடுத்துட்டு வருவேன். எனக்கு பேரம் பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஹலோ, இப்ப நம்ம ஒன்றும் பழைய மாதிரி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து வந்துருச்சு, கடை வந்துருச்சு, தாராளமா செலவு பண்ணலாம். டேய், உட்கார்ந்து தின்னா மலை கூட மடுவாயிடுண்டா. எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. ஏற்கனவே எப்படி பட்ஜெட்ல குடும்பம் நடத்தினோமோ அதே மாதிரிதான் இனிமேலும் நடத்தணும். பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்யறதெல்லாம் இனி ஆகாது தம்பி. டேய், நீங்க என்ன தனியாள் நினைச்சிட்டீங்களா? இந்த வீட்டுக்கு 3 வாரிசு வரப்போகுது. எல்லாரும் தகப்பனாக போறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பெல்லாம் கூட போகுது. அத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ராமச்சந்திரா, நீ ரொம்ப வெள்ள மனசுக்காரன். அதான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற. ஆரம்பத்துல அந்த விஜய் மேல உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்காது. அதுக்கு என்ன பண்றது, நாமெல்லாம் வளர்ந்த விதம் அப்படி. பாக்குற எல்லாரையும் நம்ம சந்தேகமா பார்க்க முடியாதுல்ல. மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை வேணும்ல. பழகினதுக்கு அப்புறம் தானே அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியுது. ஒரு புள்ள தகப்பனை எழுந்துட்டு பாப்பட்டு வந்து நிக்குது. அதுவும் என் ரத்த சொந்தம். அதுக்கு உறவாம எப்படின்னா இருக்க முடியும்? நீ சொல்றது சரிதான்பா. உன்னோட இறக்கத்தை தான் அந்த புள்ள யூஸ் பண்ணிக்கிச்சு. சரிப்பா ராமச்சந்திரா, நான் கிளம்புறோம். கிளம்பலாம். இருங்கண்ணே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாம். ஆமா. இல்லப்பா, பக்கத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்காக தான் வந்தோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒருத்தரை போய் பார்க்கணும். உன்னையும் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இன்னொரு நாளைக்கு சாப்பிடுவோம், நம்ம வீடு தானே. போலாமா? வாங்கப்பா, கிளம்புவோம். வரேன்ப்பா. வர்றப்பா. வாங்க. வரேன் தம்பி. வரேம்மா. வர்றேம்மா. வரம்பா.